பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவன், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. சரி, நாம இப்ப ட்ரை பண்ணலாம். ஓகே, அதை என்கிட்ட கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க, அது என்னோட டைம், என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். கொடுங்க கொடுங்கப்பா. ஓகே, ஆனா பத்திரமா செய்யணும்னா. எப்படி கச்சிதமா ஓபன் பண்ணனா? அந்த டிராகன் கேட்டுக்கு இந்த பக்கம் தான் போகணும். வாவ், இந்த பாதை ரொம்பவே கூலிங்கா இருக்குல்ல? ஒரு நிமிஷம். ஓ, பனானா சார். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு போலாமா? அவன் எங்க போனா? ஜின்ஹோ, உன்னுடைய வேலை நீ மறந்துட்டியா? ஓ, டிராகன் ஐயா, அது இங்க தானே எங்கேயோ. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கதான் இருக்கும். அது எடுத்துட்டு போயிடுச்சு. அது டிராகனை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போகுது? எல்லாம் வாழைப்பழத்தால வந்தது. கொஞ்சம் கீழே பாரு. தப்பிச்சேன்டாப்பா. ஓ நோ. ஆனா அந்த டிராகனை இல்லாம நம்மளால டிராகன் கேட்டுக்கு போக முடியாது. டிராகன் செய்ய நம்ம கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக ஜெனரல் பூ அனுப்புன ஆளா இருக்குமோ? நம்ம இங்க இருந்து இந்த ரிவரை தாண்டி போறது ரொம்பவே கஷ்டம்பா. நான் ஒரு ஐடியா சொல்லவா? ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கே. நம்ம எப்படியாவது அந்த டிராகனையே திருப்பி வாங்கணும். வாங்க, அந்த பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம். அங்க பாருங்க. நாங்களும் உங்க கூட வரலாமா? அது முடியாது. நாங்க சீக்கிரம் போய் ஆகணும். எங்க முக்கியமான பொருள் ஒண்ணு ஒரு உயிரினம் திருடிட்டு போயிடுச்சு. அது ஜனையா தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? அது இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போறது அதோட வேலை. அதுகிட்ட இருந்து திரும்ப பெற வேண்டியது நிறைய இருக்கு. உங்ககிட்ட இருந்து அது என்னது திருடிச்சு? என்கிட்ட இருந்து எதுவும் இல்ல. அது என்னோட மாமியார் வச்சிருந்த மேஜிக் பாத்திரத்தை திருடிட்டு போயிருச்சு. அது என்கிட்ட இருக்கும்போது தொலைஞ்சதால அவங்க பொண்ணு லிங்லிங் எனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பொருள் எடுத்துட்டு போயிருக்கா? சரியா சொன்னீங்க. அந்த மேஜிக் பாத்திரம் போனதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய போயிருச்சு. அந்த பாத்திரம் என்ன வேலை வரும்னு சொல்லுங்க. சும்மா ஜெனரல் நாலேஜுக்கு தான். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் தப்பு பண்ணுங்கறனால சபையில என்னோட பேச்சு எடுப்பட மாட்டேங்குதே. நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு, வாங்க போலாம். அது பாம்பு தானே? அது இந்த ரிவர்ல இருக்கிற போதும் அது இந்த ரிவர்ல தான் ரொம்ப காலமா இருக்கு. அது நீ இப்பதான் சொல்ற? உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சு ஏன் இந்த ரிவரை கிராஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மேஜிக் பாத்திரம் மட்டும் இப்ப இருந்திருந்தா இந்த நேரம் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. தான்சு, தான்சு. லிங்லிங், இத நீ வெச்சுக்கோ. அம்மா மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. அந்த மந்திர பாத்திரத்தை எப்படியாவது திரும்ப கொண்டு வா. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் எலிமெண்ட்ஸ். நான் ரெயின்ட்ராப், இது மீவா, இது ஷாலியன், இது ஜென்ஹோ. நாங்க டிராகனை எடுத்துக்கிட்டு டிராகன் கேட்டை நோக்கி போயிட்டு இருந்தோம். ஆமா, உன் கையில இருக்கிறது என்ன? இது ஒரு மேஜிக் விதை. இதோட முதல் விதையை வீசும்போது சிறுசாகும், ரெண்டாவது விதை பெருசாகும், மூணாவது விதை ரொம்ப சிறுசாகும். என்னோட அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். லிங், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே வீட்டுக்கு வா. உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அவர் போட்டோ கூட கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, அவரு ஒரு பெரிய வியாபாரி. லிங் இல்ல, என்னோட லிங்லிங்க நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியா? நீ மட்டும் இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள தொலைஞ்சு போன அந்த மந்திர பாத்திரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தீனா லிங்லிங்க உனக்கு கட்டி வச்சிடறேன். பாத்திரமும் பொண்ணு ஒண்ணு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. லிங் வா போலாம். நீ போயிட்டு வர வரைக்கும் உனக்காக நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். லிங்லிங்,
சீக்கிரம் அவ சொன்ன மாதிரி ரிவர்ல எதை வீசி பார்க்கலாம். கூழாங்கல்ல வீசலாம்னு சொன்னா, ஆனா எந்த கல்ல வீசணும்னு அவ சொல்லலையே. ஒருவேளை அது நமக்கு இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு உதவி பண்ணும். ஏன் அந்த சந்தேகம்? வீசி பார்க்கலாமே. டென்சு மிஸ்ஸா அடேங்கப்பா, அங்க பாருங்க, நமக்கு பயம் கட்டவே பயந்து போறான். லா 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 லா. பிளேபு பச்சையா, திடீர்னு ஏன் தண்ணி நின்னு போச்சு? அங்க என்ன நடக்குது? இந்த ரிவர்ல அப்படி என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி அடிக்கடி நடக்குது? பாத்துக்கிட்டே இருக்காதீங்கடா, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்படியே பண்றோம் ஜெனரல். அப்புறம் இதையும் கேட்டு போங்கடா. அங்க போய் நேரத்தை வீணடிக்காம. ஐயோ, சோப்பு நுர வர கண்ணுல பட்டுடுச்சே, எரியுது. வாவ், என்னப்பா நெருப்பு குழம்பு எப்படி இருக்கு? எந்த அளவுக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அடேங்கப்பா, இந்த பாதையில நான் வரலப்பா. கவலைப்படாதீங்க, நான் அதை சின்னது பண்ணிடுறேன். ஐயா தலைவரே, அந்த சீட்டை கொஞ்சம் தரீங்களா? டல்லுல கடை. முதல் விதைக்கு குறையும், ரெண்டாவது விதைக்கு கூடும் சொன்னா. அதுக்கப்புறம் மூணாவது விதை ரொம்ப சின்னதாக. ஆமா. இப்ப போலாமா? இனிமேலாவது பார்த்து நடந்துக்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சிங்கம் ஆபத்துல இருக்கும்போது உதவி பண்ணுவான். பரவாயில்ல, கலக்கிட ஜிங்கோ. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இப்பயாவது என்னோட சக்தி வேலை செஞ்சுது. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. ஏய், ஓடு ராஜா. மாட்டு போறத இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. ஏய், அங்க பாரு, ஒரு பொம்பளை வருது. அவ யாருன்னு கிட்ட போய் பார்க்கலாமா? ஏய் பாபா, இந்த ஆறுல இருந்த தண்ணிக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதுவா? அதுக்கு காரணம் என்னோட மேஜிக் தான். ஆஹா ஆஹா, இதுல இருந்த தண்ணியில திரும்ப சேர்றதுக்கு ஏதாவது மேஜிக் இருக்கா? ஆனா அது திரும்ப செய்யறதுக்கு என்கிட்ட மேஜிக் விதை இல்லையே. ஓகே, அந்த மந்திர விதைகள்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றியா? ஏய், இதோ பாக்க. என்கிட்ட இருந்த விதைகள் எல்லாத்தையும் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா உங்களாலயும் அவரை இப்ப பார்க்க முடியாது. ஓகே, இப்போ அவங்க எந்த வழியில போறாங்கன்னு கொஞ்சம் சொல்றியா? இப்போ நான் வீட்டுக்கு போகணும், என்ன விடுங்க. அவங்க எந்த வழியில போனாங்கன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். அவன் எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? மச்சையா, இப்ப என்ன பண்ணுவ பாப்பா? அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நீதான் எங்களுக்கு உதவி பண்ணணும். உன் மேல இருக்கிற ஆத்திரம்னா எங்களுக்கு அவன் மேல திரும்ப, அதுக்கப்புறம் அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பா. என் பாய் ஃப்ரெண்ட காப்பாத்த அவன் கூட அவன் நண்பர்களும் இருக்காங்க. அவங்களா சாதாரணமானவங்க இல்ல, Elements தான். நமக்கு தேவையான டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல இது வெத்து சோறு, இதை விட்டு பச்சையா, நம்ம முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். ரிவரை தான் காணோம், அதுல இருந்த மீனையுமா காணோம்? உனக்கு மட்டும் எப்படா இப்படி வித்தியாசமான சந்தேகங்கள்லாம் வருது? முதல்ல நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலைகள் மட்டும் பார்ப்போம். இப்ப நம்ம போலாம். இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுல கொஞ்ச நேரம் குதிச்சு விளையாடலாம். கொஞ்சம் பொறு. ஏன்பா தடுக்கிற? நீ வரலையா? இது பாக்குறதுக்கு கண்ணை பறிக்கிற அளவுக்கு அழகா இருக்கும். ஆனா இதுல இறங்கின உடனே நம்ம சத்தம் கேட்டு அது வெளியில வந்து நம்மள தாக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சுத்தி போகிறதுக்கு வேற வழி இருக்குன்னு பாக்கலாம். கரெக்டா சொன்ன. ஆனா ஆட்டத்துல சுவாரஸ்யம் இல்லைன்னா நல்லா இருக்காதே. நம்ம வச்சிருந்த டிராகன் ஐயா அது இதுக்குள்ள கொண்டு போயிருந்தா? இல்ல இல்ல, அது கண்டிப்பா அங்க இருக்காது. அது அங்க அதுக்குள்ள இருக்க. படிக்கட்டே இல்ல. நம்ம மேல போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஓ
எல்லா பொருட்களுமே திருடிட்டு வந்த பொருட்கள் தான். உஸ்ஸு. ஐயாமா. ஓ. என்ன பாதி இவ்வளவு கதவுகள் இத்தனை படிக்கிட்டு இருக்கு? ஓகே, டிராகனையே தேடுவோம். நான் மீவா அப்புறம் ஜென்ஹோ. சரி பட்சோ, நீ நானும் மேஜிக் பாத்திரத்தை தேடி போகலாம். நாம இப்போ ஒரு அதிகமான வெப்பநிலையை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இதோட டெம்பரேச்சர் 147 டிகிரி செல்சியஸ். எந்த எலிமெண்ட்ஸ் தெரியலையா? அத பாரு, அவங்க கடந்து போன பாதை ஒண்ணு இருக்கு. இந்த பக்கமா திரும்ப. எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆச்சரியம் தான். நாம நினைக்கிறேன். என்ன சொல்ற மச்சா? ஏய் மச்சா, எங்க என்ன பண்ற? எவ்வளவு நீங்க எங்க விளையாடிட்டு இருக்கியா? என்ன இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதான் அந்த மேஜிக் பாத்திரம். என்ன இதெல்லாம்? ஓ, என் தலையே நாசமாயிடுச்சு. மன்னிச்சிரு. அதுக்கிட்ட தான் டிராகன் இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வர வைக்கணும். அவன் கவனத்தை வேற பக்கம் திருப்பணும். ஜின்ஹோ, உன் பேக்ல ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த பானை மேல ஏறி. உன்கிட்ட வாழைப்பழம் இருக்குல்ல? நான் அதெல்லாம் தர மாட்டேப்பா. அதெல்லாம் பார்க்க இப்ப நேரம் இல்ல. பாத்தீங்களா, அதுக்கு கூட என்ன விட்டு போக மனசு இல்ல. பூமராங் ஷேப்ல இல்லாதத முதல்ல எடுத்து வீசு. போனவன் கதவு பிடிச்சு போயிட்டானே. ஆனா நம்ம எப்படியாவது உள்ள போய் ஆகணுமே. நாம என்ன பண்றது? எப்படியாவது போய் ஆகணும். டிராகனே அந்த இடத்துலதான் இருக்கு. யாராவது சின்னதானாங்கன்னா இந்த கதவு வழியா போய் அதை எடுத்துடலாம். என்ன வேணா இதுக்காக பயன்படுத்துங்களேன். ஒயிட் டென்ஷன், கண்டிப்பா நீ தான் போய் ஆகணும். ஏன்னா டிராகன் ஐய தொலைச்சது நீ தான். அத கொடுங்க. பரவாயில்ல, நான் சின்னதாயிட்டேனே. ஓகே, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். டிராகன் ஐய தொலைச்சது நான் தானே, அதனால இந்த கடமை எனக்கு பாக்கி இருக்கு. சரி, இப்படியே பேசிட்டு இருக்காத. அத போய் எடுக்கிறதுக்கான வழியை பாரு. காமெடியா கடமையை பத்தி பேச விட மாட்டீங்களே. வேலையை சீக்கிரமா முடிச்சிடுவேன். ஏறி பழகுனால இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. அப்பா எவ்வளவு வெயிட்ரா? அவன் எடுத்துட்டான். ஓ பனானாஸ். எப்படி நம்ம கேட்ச்? எடுத்துட்டு வந்துட்டேன். தொலைச்சதை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? சரி வாங்க, சீக்கிரம் போலாம். இந்த இடம் எவ்வளவு சூடா இருக்குல்ல? அப்படின்னா உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. உங்களை இங்கே தரைய வைக்கிறேன். ஏ பச்சா, ஷைனிங்கா இருக்கு. சூப்பர்ப்பா. எனக்கு நல்லா தெரியும். என்ன புகழுவீங்க. நான் ஒன்னும் சொல்லல, கீழே மினுக்கிறத சொன்னேன். இத மட்டும் நம்ம ஜெனரல் போ கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் நம்மள ரொம்பவே பாராட்டுவாரு. அது மட்டும் இல்ல, எலிமெண்ட்ஸையும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். வாங்க. ஏய் ரைடரா, உன் கால் இடுக்குல நான் வந்துட்டு இருக்கேன்டா. என்ன மிதிச்சு கொன்றாத. அந்த விதையை கொடுங்க. அந்த
இதுவும் பெரிய பழம் ஆயிடுச்சா? உங்க பத்தியோ தேவையான அளவு அள்ளிக்கிட்டேன். எப்படி தெரிஞ்சிருந்தா எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்ன ஒரு வாய் அள்ளுன்னு சொன்னா நான் என்ன போட்டோ. இதை வச்சு அதோட கவனத்தை திரும்ப மட்டும் ரெண்டரை பாத்துக்குமா. வாங்க 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 போங்க வாங்க போங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம். சீக்கிரம் வாங்க போயிடலாம். அந்த எலிமெண்ட்ஸ் அலே காமிக்கிறதுக்கு இது நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். பராக்கு பக்கமா சீக்கிரம் போ. இத தூக்க முடியாத அளவுக்கு அள்ளி சேர்த்துட்டியடா பச்சையும். அப்போ ஏதோ குறைக்கலாம். எதையும் குறைக்க வேணாம். இது அப்படியே இருக்கட்டும். நீ கீழே போ. சாப்பிடுறதுக்கு இதுவா நேரம். பனானா சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்கும்பா. ரன்னிங் ரேஸ்ல போகும்போது இந்த மாதிரிலாம் வாழைப்பழம் சாப்பிடணும். அதான் எனர்ஜி. நாம ஒண்ணு இப்ப ஓட்ட பண்ணி ஓட்டல. அதனால ஒழுங்கா உங்க சண்டை கொஞ்சம் நடத்துறீங்களா? அது நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம ஐடியா? இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல, பயப்படாம நடந்து வா. சீக்கிரம் அந்த வழியை கொடு. மவுசு. நல்ல வேளை சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த. வாங்க சீக்கிரம் போகலாம். அதை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்திருக்கோம். அங்க பாருங்க, அவளோட அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. வாங்க. நெல்லு சீக்கப்பா, நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உன்னோட திருமண வேலைகள் ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு. ஆனா நீங்க சொன்னபடி நான் அதை திருப்பி கொண்டு வந்துட்டேன். உங்க பொண்ணை எனக்கு கொடுங்க. அது இங்கதான் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணுங்க. பழையபடியே ரிவர் இருக்கிற மாதிரி மாத்துங்க. மூவிஸா அங்க பாரு. உனக்கு ஏதாவது தெரியுதா? இப்படியே போனா நாம அது மேல போய் மோதிடுவோம். நான் சொல்றது கேளு. அது கிட்ட நம்ம வந்துட்டோம். முதல்ல யூ டர்ன் போடு. யூ டர்ன் போடு. இங்க பாரு, வெயிட்ட கொஞ்சம் பார்த்து போற. அப்பதான் நம்மளால போக முடியும். சீக்கிரம் அதை அவுத்து விடு. எங்களுக்கு கொஞ்சம் மந்திர விதைகள் வேணும். சீக்கிரம். என்ன மறந்துட்டீங்களா? சரி ஓகே, நாம எப்படி அதனால அதை அடிச்சு வெறிய உண்டாக்கு. எப்படி? உங்ககிட்ட இப்ப எதுவும் வாழைப்பழம் இல்லையா? இருக்கு, ஆனா தர இருங்க. சீக்கிரம். உனக்கு அதை யூஸ் பண்றது எப்படின்னு தெரியாதுல்ல? தெரியாது. உங்களுக்கு? நானும் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி கொடு, ட்ரை பண்ணி பாக்குறேன். Video by vishwasitu.com.
நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டு கையையும் யூஸ் பண்ண அம்மா எப்பவும் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வாழைப்பழம்லாம் போகுதே போகுதே. ரெயின்ட்ராப் 3 விதை கிடைச்சிருச்சு. நான் ஒரு 3 விதையை உருவாக்கிட்டேன். சூப்பர்ப்பா. லோலிதா வேண்டாத வீசாத. மறந்து போச்சா? ஃபர்ஸ்ட் விதை சிறுசாகும், ரெண்டாவது விதை பெருசு. மோலிசா மோலிசா கொசு மாதிரி இருந்துகிட்டு எங்ககிட்டயும் ஓட்டத்தை கட்டுறியா? ஓடி போ. டாடா. இனிமே எந்த கவலையும் இல்ல. நம்ம கூட கூடையா கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் அள்ளிட்டு போலாம். நாம இவ்வளவு பொருட்களை அள்ளிட்டு வந்தது ஜெனரல் போகிட்ட கொண்டு காமிச்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. ஜெனரல் போவுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாதே. அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ பத்தி பட்டியா நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாம வேஸ்ட் பண்ணலாமா? திரும்ப அங்க போலாமா? சொல்ல நம்ம எலிமெண்ட்ஸ பத்தி ஒண்ணும் சொல்ல போறது இல்ல, எடுத்துட்டு வந்த பொருட்களை பத்தியும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. உனக்கு புரிஞ்சுதா? புரியுது. அண்ணா ஜெனரல் போகிட்ட நாம சாகசத்தை பத்தி சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. குவாங்ஸோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. என் மகளோட எதிர்காலத்தை நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்தேன். ஆனா எனக்கு இப்ப கவலை இல்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நல்லது. உங்களுக்கு நான் வேற ஏதாவது செய்யணுமா? வேண்டாம், என் மேஜிக் பத்திரம் தான் கிடைச்சிருச்சு. எனக்கு வேணுங்கிறது இதால கிடைச்சிரும். சரி ஓகே, நாம நம்ம வேலையை தொடரலாமா? நான் ட்ரை பண்ணவா? மண்டே ஓடிச்சிடும். ஓகே ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயப்படுறாங்க. டிராகனை இந்த பக்கம் கட்டுது, வாங்க போலாம். குட் பை. La 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 la. பிளேபோ பச்சையா பழையபடி தண்ணி நின்னு போச்சே, நான் என்னதான் பண்றது? ஆஹா, என் கண்ணு எரியுதே, என் கண்ணு எரியுதேடா.